ஸ்ரீ விஸ்வத்வாரகா பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெடோட ஜிம் ஆர் ஹோம் தியேட்டரோட இருக்க ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் 4 BHK வில்லா. பொதுவாகவே கார்டன் இருந்தாலே வீட்டுக்கு தனி அழகு. அந்த வகையில இந்த வீட்டில் 2 கார்டன் இருக்கு. இந்த வீட்டில இருந்து 1/2 கிலோமீட்டர்ல 60+ IT MNC கம்பெனிஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்னு மெயின் ஏரியால இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால 24/7 செக்யூரிட்டி, டர்ஃப் கிரவுண்ட், சில்ட்ரன்ஸ் பார்க்னு இந்த வீட்டை சுற்றி நமக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. ஃபுல் ஃபேக்ட்ரி செட்டப்பில் மாடுலர் கிச்சன், 2 டன்ல 2 கேரியர் பிராண்ட் ஏசி, 65 inches டிவி, ஃபேபர் பிராண்ட் சிம்னி, ஹேவல்ஸ் ஃபேன், காஸ்ட்லியான சோஃபா, டைனிங் டேபிள்னு ஒரு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் அண்ட் அப்ளையன்சஸை இந்த பில்டர்ஸே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லெக்ரான் ஸ்விட்சஸ், ஜாக்வார் பிராண்டில் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ், ஃபினோலிக்ஸ் வயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியோட நல்ல மாடர்ன் எலிமெண்ட்ஸான ஸ்டன்னிங் இன்டீரியர், ஆட்டோமைஸ்டு கேட், கஸிபோ, ஃப்ளோட்டிங் பெட், இன்டீரியர் ஜிம் ஆர் ஹோம் தியேட்டர், ஆர்கிடெக்சரல் டிசைன்னு இந்த வீட்டை அசத்தலாக கட்டியிருக்காங்க. வாங்க இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸை இந்த வீட்டுக்குள்ளே போய் ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ட்ரீம் ஹவுஸ் கோவை. இப்போ நம்ம பார்க்கறது ஸ்பானிஷ் colonial கிளாசிக் டிசைனில் வடிவமைச்சிருக்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். இந்த வீட்டோட மோட்டரைஸ்ட் ஆட்டோமேட்டிக் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த உடனே 19/16 அளவில் கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங்கோட ஃப்ளோருக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்கோட நார்த் சைடு வரும்போது இங்கே இருக்க அழகான கார்டன் ஏரியாவை நம்ம பார்க்க முடியுது. வெஸ்ட் சைடில் இருக்க செட்பேக் ஏரியா வழியாக வரும்போது அவுட் சைடு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் வென்டிலேஷன் அண்ட் லைட்டுக்காக சவுத் சைடில் 4 ஃபீட்டும், ஈஸ்ட் சைடில் 7 ஃபீட்டும், வெஸ்ட் சைடில் 3 ஃபீட்ஸும், நார்த் சைடில் 5 ஃபீட்ஸும் செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது ஈஸ்ட் சைடில் இருக்க செகண்ட் கார்டன் ஏரியா. இந்த செட்பேக் ஏரியாவோட அளவு மட்டும் 7 ஃபீட் கொடுத்திருக்காங்க. அழகான கார்விங் டிசைன்ல டீக் வுட்ல ரெடி பண்ண இந்த மெயின் டோரை ஓபன் பண்ணி உள்ள போன உடனே 16/16 அளவுல ஸ்பேஷியஸான லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட ஈஸ்ட் சைடு வாலுக்கு கிரே கலர்ல டிசைனர் வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலோட சீலிங்க்கு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கை ப்ரீமியமாக செஞ்சுருக்காங்க. இதோட ஃப்ளோருக்கு ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷில் வெர்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைனிங்கையும் லிவிங் ஹாலையும் செப்பரேட் பண்ணுற விதமாக PVD ஃபினிஷில் SS கிரில்லும் பக்கத்துலேயே டிசைனர் கிளே ஸ்டோனும் ஒட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலோட செகண்ட் ஹாஃப்ல இருக்க ஃபால் சீலிங்க்கு நேவிகேட்டர் தீம்ல சென்டர்ல காம்பஸ், ஒரு சைட்ல மூன், ஒரு சைட்ல சன்னு கொடுத்துருக்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. இவங்களே 65 inchesல டிவியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலில் இருக்க சோஃபா, கர்டைன்ஸ், வால்பேப்பர், டிவி யூனிட், கபோர்ட்ஸ் எல்லாத்துக்குமே கிரே கலரையே யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு யூனிஃபார்மிட்டியை கொடுக்குது. இந்த ஹாலுக்கு 2 டன்ல கேரியர் பிராண்ட் ஏசியும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட டைனிங் ஏரியா. இதோட அளவு 16x11. இந்த டைனிங் ஏரியாலேயே எக்ஸ்பென்சிவான டைனிங் டேபிளும் இவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஹாலில் ஒரு ஹாஃப்க்கு ஃப்ளூட்டட் பேனல்ஸ் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கும், அங்கங்கே ஹைலைட் பண்ணுற விதமாக ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. இந்த டைனிங் ஹாலோட ஈஸ்ட் சைடு வாலில் அழகான லைட் செட்டப்போட க்ராக்கரி யூனிட்டும் ஒரு ஸ்டோரேஜ் கேபினெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஹாலோட எண்டில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு பக்கத்தில் வாஷ் பேஷனுக்கு மேலே டச் சென்சாரோட ஒரு மிரரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட பூஜா ரூம். இதோட அளவு 10க்கு 5. விக்டோரியன் டிசைன் அண்ட் ஆன்டிக் டிசைனோட ஃபியூஷனா இந்த பூஜா ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா ரூம் பார்க்கறதுக்கே ரொம்ப பிளசண்டாகவும் ஸ்பேஷியஸாகவும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கு. டைனிங் ஏரியாவிலிருந்து அப்படியே நம்ம ஓப்பன் கிச்சனுக்கு என்டர் ஆகிறோம். டைனிங்கையும் கிச்சனையும் செப்பரேட் பண்ணுற இடத்துல அழகா 2 டிசைனர் லைட் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே இந்த வீட்டில் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சிருக்கிறது நமக்கு ஒரு அப்பீலிங் ஃபீலிங்கை கொடுக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கிச்சனோட அளவு 11க்கு 11. ஸ்டோரேஜ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்காக விக்கர் பாஸ்கெட்ஸும் ஓவர் ஹெட் கபோர்ட்ஸும் ஓடிஜி செட் பண்ணுறதுக்காக ஷட்டர் யூனிட்டும் ஃபேபர் பிராண்டில் ஹையர் எண்டில் சிம்னியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு லேண்ட் இருக்குது, வீடு மட்டும் கட்டித்தரணும் அப்படின்னா 2450 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடும் கட்டித்தராங்க. எனக்கு இன்டீரியர் மட்டும் பண்ணணும் அப்படின்னா 5 lakhsல இருந்தே இன்டீரியர் ஒர்க்கும் இவங்களே பண்ணித்தராங்க. மொத்தத்தில் இந்த கிச்சன் ரொம்ப அழகாக இருக்கு. கிச்சனை ஒட்டியே ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 16க்கு 11. தேவையான அளவு ஸ்பாட் லைட்ஸும் ஹேவல்ஸ் பிராண்ட்ல ஃபேனும் கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த ரூமுக்கு தனியா டிவி யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைட் டேபிள் அண்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட காட்டும் அதுக்கு மேட்ரஸஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக வார்ட்ரோபும் அதுக்கு மேலேயே கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவு 4க்கு 10. இதில் ட்ரை அண்ட் வெட் ஏரியாவை செப்பரேட் பண்ணுறதுக்காக கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்ல கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இன்னர் ஸ்டார்கேஸ். இந்த ஸ்டார்கேஸ்க்கு பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் இந்த ஸ்டார்கேஸோட கிரில்ல எம்எஸ்லையும் ஹேண்டில்ஸை டீக்வுட்லையும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ரீச் ஆன உடனே ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சுருக்காங்க. இதோட ரைட் சைடில் இந்த வீட்டோட கிங் சைஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட சைஸ் 16க்கு 16. இந்த கிங் சைஸ் பெட்ரூமோட ஃபால் சீலிங்க்கு ஹெக்ஸகனல் டைப்ல லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய கபோர்ட் ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட ஃப்ளோருக்கு மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் சைட் டேபிளோட லெக்ஸே இல்லாமல் 7 ஃபீட்டுக்கு கஸ்டமைஸ்டு ஃப்ளோட்டிங் காட் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லையும் 2 ton கேரியர் ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக நிறைய கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கபோர்டில் ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கபோர்டோட சைடில் ஸ்டடி டேபிளும் அதுக்கு பக்கத்தில் இருக்க இடத்த வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரேஜ் யூனிட்க்கு மேலே குஷன் போட்டு அந்த இடத்த ஒரு பக்காவான ரிலாக்ஸிங் ஸ்பாட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ்க்காக நிறைய ஓவர் ஹெட் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமோட நார்த் சைட் வால்ல சிம்பிளா எலகண்டா ஒரு டிவி யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம என்டர் ஆக போறது இந்த ரூம்ல இருக்க வாக்-இன் வார்ட்ரோப் ஏரியா. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட அளவு 11:5. அழகான ஓவல் ஷேப்ல ஒரு ஃபுல் சைஸ் மிரரும் ஹைலைட்டடான லைட்டிங் ஒர்க்ஸோட நிறைய ஓப்பன் ஷெல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மிரர் இருக்க வாலுக்கு பிரவுன் அண்ட் கோல்டன் கலர்ல வால்பேப்பரும் கூடவே நிறைய ஓவர் ஹெட் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது இந்த ரூமோட அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவு 11:5. இந்த பாத்ரூம்லயும் ட்ரை அண்ட் வெட் ஏரியாவை கிளாஸ் டோர் கொடுத்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் மொத்தத்துல பிரீமியமான ஃபீலை கொடுக்குது. இந்த பெட்ரூம்ல ஸ்மார்ட் ஸ்விட்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எங்காவது வெளியிருந்து வரும்போதே ஏசி, ஃபேன் அண்ட் லைட்ஸை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ரூமை விட்டு வெளியே வந்தோம்னே இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்க தேர்ட் பெட்ரூமை பார்க்க போறோம். இதோட அளவு 16:11. இந்த பெட்ரூம்ல பெட்டுக்கு மேல அழகா ஒரு நிச் கொடுத்துருக்காங்க. சீலிங்ல நிறைய ஸ்பாட்லைட்ஸும் இந்த ரூமோட வெஸ்ட் சைட் வால்ல ஸ்டோரேஜ்க்காக வார்ட்ரோப்ஸ் அண்ட் நிறைய ஓவர் ஹெட் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பில்டர் இந்த வீட்டோட டிசைனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம குவாலிட்டிக்காக பேஸ்மெண்ட்டை 10 feet வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைல்ஸ் லே பண்ணுறதுக்கு முன்னாடியே கான்கிரீட்ல ஃப்ளோர் மேட் போட்டு அதுக்கு மேலே தான் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கூடவே 10 அடிக்கு பைல் பில்லர் போட்டு இந்த வீட்டோட காம்பவுண்டையும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பில்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்த ரூமோட அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவு 8:5. இந்த ரூம்ல இருக்க டோரை ஓபன் பண்ணி வெளியே வந்தா எலிவேஷன்ல தெரிகிற அழகான இந்த பால்கனிக்கு வந்துடலாம். இந்த ரூம்ல இருந்தும் இந்த ரூமோட பக்கத்து ரூம்ல இருந்தும் ஆக்சஸ் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த பால்கனில கொடுத்திருக்க அழகான ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி கீழே வரும்போது ஒரு ஓபன் டெரஸ் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட 4th பெட்ரூம். இந்த பெட்ரூமோட அளவு 11:17. இந்த பெட்ரூம்ல ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவும் பக்கத்திலேயே சூப்பரான ஒரு பே விண்டோவும் அமைச்சிருக்காங்க. இந்த ரூம்ல நிறைய ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து இந்த ரூமை ஹைலைட்டடா காமிச்சிருக்காங்க. இது இந்த ரூமோட அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம். இதோட அளவு 11:5. இங்கேயும் சூப்பரான மைல்டான கலர் காம்பினேஷன்ல டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு தீம்ல இம்போர்ட்டட் வெர்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த வீட்டோட இன்னொரு ஹைலைட்னே சொல்லலாம். இது இந்த பாத்ரூமை ஒட்டி அமைஞ்சிருக்க இந்த ரூமோட வார்ட்ரோப். 4th பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்து இன்னர் ஸ்டேர்கேஸ் வழியா டெரஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டெரஸை ஆக்சஸ் பண்றதுக்காக மேலே வந்த உடனே ரைட் சைடில் இந்த வீட்டோட ஹைலைட்டடான விஷயம் இருக்கு. இது ஜஸ்ட் 16:16 ஹால் கிடையாது. இதை கஸ்டமர் அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரியே ஒரு இன்டோர் ஜிம்மாவோ அல்லது ஒரு ஹோம் தியேட்டராவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டெரஸ்க்கு வந்த உடனே 11:11ங்கிற அளவில் 4 mm திக்னஸ் மார்பிள் ஃபினிஷ் ரூஃபோட சூப்பரான ஹேங்கிங் லைட்டோட அட்டகாசமான கசேபோ செட்டிங் இருக்கு. இந்த டெரஸ்ல இருந்து பார்க்குற வியூ ரொம்பவே பிளசண்டா இருக்கு. இந்த டெரஸ்க்கு ஃபுல்லாவே கூல் ரூஃப் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை பற்றின இன்னும் எக்ஸ்ட்ராவான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.